நம்ம இந்த வீடியோல இன்டிகிரிட்டி ரூல் இன் டிபிஎம்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகணும்னா அந்த டேட்டா ஷுட் பி கரெக்ட், அக்யூரேட் அண்ட் ரிலையபிள்னா ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்ல, இந்த ஃபாலோ பண்றது தான் நம்ம இன்டிகிரிட்டி ரூல்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரோட்ல வெஹிக்கல்ஸ் வந்து போகிறதுக்கு எப்படி வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ, அதே போல தான் டேட்டாவை வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை பேர் தான் இன்டிகிரிட்டி ரூல் சொல்லுவோம். இப்போது வித்தவுட் இன்டிகிரிட்டி ரூல் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னா, யூ குட் ஹாவ் அ டூப்ளிகேட் யூசர் வித் த சேம் ஐடி. அப்புறம் the student could be assigned to a class that doesn't exist. A product could have a negative pricing. duplications இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரிலாம் நம்ம டேபிள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரினா இந்த மாதிரிலாம் டேபிள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த இடத்துல we use the integrity rule to protect the quality of our data. அதனால தான் நம்ம integrity rule யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ there are 3 main type of integrity rule இருக்கு. என்னன்னா entity integrity rule, referential integrity rule, domain integrity ruleனு இருக்கு. இப்போ entity integrity ruleனா ensures that every table have a unique identifier. அதாவது the primary key must not be null. primary keyனா என்ன? unique ID for each row. இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து 101 ரித்திகா, 102 ஷெரினான்னு இருக்கு. இப்போ இங்க வந்து திருப்பியும் 101 வந்து ஷெரினான்ட்டு வந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா the unique ID for each row primary key இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூனிக்கா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து the null values are not allowed. null valueனா இங்க ஒரு வேல்யூ ஸ்டூடெண்ட் ஐடியில நிவின்ற ஒரு கேர்ளுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வேல்யூலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி ரூல். இங்க வந்து மேக் ஷுவர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ் ஆர் வேலிட். இங்க என்ன ரூல்னா the foreign key must refer to the valid row in another tableன்றாங்க. foreign keyனா என்ன? link to the primary key in another table. இப்போ இங்க ஒரு ஆர்டர் டேபிள் இருக்கு, இங்க கஸ்டமர் டேபிள், ரெண்டு டேபிள்ல கஸ்டமர் டேபிள்ல இது வந்து பிரைமரி கீ, ஆர்டர் டேபிள்ல இது பிரைமரி கீ. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாரின் கீனா என்ன? லிங்க் டு அ பிரைமரி கீ இன் அதர் டேபிள், லிங்க் டு அ பிரைமரி கீ இன் அதர் டேபிள். அதை தான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்றோம். இப்போ ஆர்டர் ஐடி 1 வந்து என்ன? கஸ்டமர் வந்து 201. 201 யாரு? ஜான். அதே போல ஆர்டர் ஐடி 2, கஸ்டமர் ஐடி 202, கஸ்டமர் 202 யாரு? தனு. அதே போல இப்போ ஆர்டர் ஐடி 3, கஸ்டமர் வந்து 999. பட் ஆனால் இங்கே 999 ஒன்று டேபிள், கஸ்டமர் டேபிள் அந்த மாதிரி ஒன்றும் எக்ஸிஸ்டே ஆகலை. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்றது தான் இந்த ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. அதுக்கப்புறம் டொமைன் இன்டிகிரிட்டி. டொமைன் இன்டிகிரிட்டினா ensures that the data in the correct format and range. ரூல் என்ன? the column must be in the right type, range and format. அப்படின்னா ரைட் டைப்னா என்ன? கரெக்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18 தான் இருக்கணும். அது ஏஜ் வந்து இந்த வேர்டிங்ஸ்ல 18 இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ரைட் ரேஞ்ச்னா என்ன? ஏஜ் 20ன்னு இருக்கா, இதுல மைனஸ் வேல்யூ ரேஞ்ச் -5லேருந்து ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரைட் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரைட் ஃபார்மேட், டேட் ஆஃப் பர்த்னா என்ன? இயர், மந்த், டேட் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை விட்டு நம்ம 5th மார்ச்ன்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுதான் வந்து டொமைன் இன்டிகிரிட்டி ரூல்னாங்க. அதுதான் நாங்கள் இங்கே டேப்லர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் ஏஜில் மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடாது, 20 வந்து வேர்டிங்ஸில் இருக்கக்கூடாது, 20 நம்பரில் தான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம படித்ததெல்லாம் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம்? என்டிட்டி இன்டிகிரிட்டி, ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி, டொமைன் இன்டிகிரிட்டி. என்டிட்டி இன்டிகிரிட்டினா என்ன? எவ்ரி ரோ ஹாஸ் அ யூனிக் நான் நல் ஐடி இருக்கும். அப்புறம் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டினா ஃபாரின் கீ பாயிண்ட் டு அ ரியல் எக்ஸிஸ்டிங் ரோ இருக்கணும். டொமைன் இன்டிகிரிட்டினா டேட்டா
in a correct type and formatல இருக்கணும்னு சொல்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவில் இன்டிகிரிட்டி ரூல் இன் டிபிஎம்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும்னா அந்த டேட்டா ஷுட் பி கரெக்ட், அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். ரிலையபிள்னா ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணுன்றாங்க. இந்த மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, இந்த ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம இன்டிகிரிட்டி ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்து போகிறதுக்கு எப்படி வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதே போல தான் டேட்டாவை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை பேர் தான் இன்டிகிரிட்டி ரூல்ஸ் சொல்லுவோம். இப்போது வித்தவுட் இன்டிகிரிட்டி ரூல் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னா, யூ குட் ஹாவ் அ டூப்ளிகேட் யூசர் வித் த சேம் ஐடி. அப்புறம் the student could be assigned to a class that doesn't exist. A product could have a negative pricing. duplications இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரிலாம் நம்ம டேபிள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரினா இந்த மாதிரிலாம் டேபிள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த இடத்துல we use the integrity rule to protect the quality of our data. அதனால தான் நம்ம integrity rule யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ there are 3 main type of integrity rule இருக்கு. என்னன்னா entity integrity rule, referential integrity rule, domain integrity ruleனு இருக்கு. இப்போ entity integrity ruleனா ensures that every table have a unique identifier. அதாவது the primary key must not be null. primary keyனா என்ன? unique ID for each row. இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 101 ரித்திகா, 102 ஷெரினான்னு இருக்கு. இப்போ இங்கே வந்து திருப்பியும் 101 வந்து ஷெரினான்ட்டு வந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா the unique ID for each row primary key இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து the null values are not allowed. null வேல்யூனா இங்கே ஒரு வேல்யூ ஸ்டூடெண்ட் ஐடியில் நிவின்ற ஒரு கேர்ளுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஒன்று இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வேல்யூலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி ரூல். இங்கே வந்து மேக் ஷுவர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ் ஆர் வேலிட். இங்கே என்ன ரூல்னா the foreign key must refer to the valid row in another tableன்றாங்க. foreign keyனா என்ன? லிங்க் டு த primary key in another table. இப்போ இங்கே ஒரு ஆர்டர் டேபிள் இருக்கு, இங்கே கஸ்டமர் டேபிள், 2 டேபிளில் கஸ்டமர் டேபிளில் இது வந்து primary key, ஆர்டர் டேபிளில் இது primary key. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாரின் கீனா என்ன? லிங்க் டு அ பிரைமரி கீ இன் அதர் டேபிள். லிங்க் டு அ பிரைமரி கீ இன் அதர் டேபிள், அதை தான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். இப்போது ஆர்டர் ஐடி 1 வந்து என்ன? கஸ்டமர் வந்து 201. 201 யாரு? ஜான். அதே போல் ஆர்டர் ஐடி 2 கஸ்டமர் ஐடி 202. கஸ்டமர் 202 யாரு? தனு. அதே போல் இப்போது ஆர்டர் ஐடி 3 கஸ்டமர் வந்து 999. பட் ஆனால் இங்கே 999 ஒன்று டேபிள் கஸ்டமர் டேபிள் அந்த மாதிரி ஒன்றும் எக்ஸிஸ்டே ஆகலை. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறது தான் இந்த ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. அதுக்கப்புறம் டொமைன் இன்டிகிரிட்டி. டொமைன் இன்டிகிரிட்டினா ensures that the data in the correct format and range. ரூல் என்ன? the column must be in the right type, range and format. அப்படின்னா ரைட் டைப்னா என்ன? கரெக்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18 தான் இருக்கணும். அது ஏஜ் வந்து இந்த வேர்டிங்ஸில் 18 இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரைட் ரேஞ்ச்னா என்ன? ஏஜ் 20ன்னு இருக்கா, இதில் மைனஸ் வேல்யூ ரேஞ்ச் -5லேருந்து ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரைட் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரைட் ஃபார்மேட், டேட் ஆஃப் பர்த்னா என்ன? இயர், மந்த், டேட் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம 5th மார்ச்ன்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுதான் வந்து டொமைன் இன்டிகிரிட்டி ரூல்னாங்க. அதுதான் நாங்கள் இங்கே டேப்லர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஏஜில் மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடாது, 20 வந்து வேர்டிங்ஸில் இருக்கக்கூடாது, 20 நம்பரில் தான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம படித்ததெல்லாம் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம்? என்டிட்டி இன்டிகிரிட்டி, ரெஃபரன்ஷியல் integrity, domain integrity. entity integrity na enna? every row has a unique
நல் ஐடி இருக்கும். அப்புறம் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டினா ஃபாரின் கீ பாயிண்ட் டு அ ரியல் எக்ஸிஸ்டிங் ரோ இருக்கணும். டொமைன் இன்டிகிரிட்டினா டேட்டா இன் அ கரெக்ட் டைப் அண்ட் ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.